வணக்கம் நேர்களே, இது உங்கள் விஜய வரதராஜின் ஓக்லொடி. ரொம்ப நாளாச்சு பாட்காஸ்ட் போட்டு. ஒரு மாதிரி என்கிற வேலை, அயற்சி, உழைப்பு, தேடல், முயற்சி எல்லாம் சேர்ந்து ஒரு சேர அலைச்சலை நோக்கி போயிட்டு, ஆனால் ஒரு மிகப்பெரிய தடையை சந்திச்சது. நான் 2007 காலேஜ் முடித்தேன்னா 18 வருஷமாக சினிமாவில் ஒரு நல்ல படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதுவும் தெரியும். அது இல்லாமல் யூடியூப்பு, பாட்காஸ்ட்டு, ஆக்டிங் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் இது எனக்கு ஒரு ப்ரைமரி ஃபங்க்ஷன். இது படம் எடுக்கணும், நல்ல கதைங்க சொல்லணும், தேட்டர்லலாம் பார்க்கணும், அப்புறம் வீட்டில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணணும், எல்லாம் இருக்குது. அது யூடியூப்பில், பாட்காஸ்ட்டில் என்ன பண்ணாலும் பெருசாக காசு வராது. சினிமாவில் சம்பளம் வரும், இருக்கிற பிரச்சனைலாம் சால்வ் பண்ணலாம். ஓகே, நிறைய பிரச்சனை போட்டு அழுத்துது எல்லா பக்கமும். வீட்டில் வேலையில்லைன்னு சொல்லிட்டுனா ஒரு பண விஷயத்தில் ரொம்ப அழுத்துது. உடம்புனால ஒரு படம் ஒன்று பண்ணி, ஒரு கதை ஒன்று சொல்லி ட்ரை பண்ணி, திரும்ப ஒரு பெரிய முட்டுக்கட்டை போன வாரம் 4 மாதம் 5 மாதம் ஓடினது ஒரு பெரிய தடைக்கல் மாதிரி. இவ்வளோ வருஷம் ஓடிக்கிட்டே இருந்தது. இந்த இடத்துல பெரிய அந்த கல்லை பார்த்த உடனே அப்படியே அயற்சியில் ஃப்ரீஸ் ஆகிட்டேன். எப்பாடே போதுண்டாப்பான்னு ஆயிடுச்சு. இது வந்துடவே கூடாதுன்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருப்பேன். பாட்காஸ்ட்லேயும் பேசியிருப்பேன். இப்போ என் வாய்ஸோட டோனே உங்களுக்கு தெரியும். உங்கள்கிட்ட பேசுகிறதே இதிலேருந்து நான் வெளியே வர்றதுக்கு உங்கள்கிட்ட நான் பேசிக்கிற விஷயமாக கூட வச்சுக்கலாம். இவ்வளோ வருஷத்துலேயும் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திரிச்சு ரொம்ப தைரியமாக நம்பிக்கையாக எழுந்திரிப்பேன். பார்த்துக்கலாம். கடந்த ஒரு 3 நாளாக நமக்கு இது இல்லை போல் அப்படின்னு ஒரு உணர்வு தோணிக்கிட்டே இருக்குது. இந்த விஷயம் நமக்கு நடக்காது போல் அப்படி. இதை நான் நம்பலை, ஆனால் இது நமக்கு தோணுது. இது என்ன சொல்கிறது, ஒரு டயர்டாக இருக்கலாம், ரொம்ப நாளாக ஒரே விஷயத்தை பார்த்து ஒரு அழுத்து போனதாக இருக்கலாம், இல்லை ஒரு கான்ஃபிடென்ஸ் குறைஞ்சதாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பண்ணலாமான்னு இருக்கலாம், இல்லை வெளிப்புற சுற்றுப்புற சூழலோட பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் அதை தாண்டி வரணும். ஆனால் இந்த நாள் அதிகமாக ஆகி நிறைய விஷயத்தில் போட்டு முட்டி ஒரு டயர்டாகும் போது இது போதும், இதுக்கு மேலே இது வேணாம் அப்படிங்கிற மாதிரி மனசு சொல்லும். ஆனால் அதை தாண்டி நம்ம எப்படி வேலை பார்க்குறோம், நம்ம எப்படி அடுத்த இதுக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு நிலை எல்லாருக்குமே வாழ்க்கையில் வந்திருக்கும். அது அந்த டார்க் நைட் ஆஃப் த சோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு கதை எழுதும் போது கூட அந்த வார்த்தை வரும், டார்க் நைட் ஆஃப் த சோல்னால் நமக்கு பார்த்த கதையில் யாரை தேர்ந்தெடுக்கிறோமோ ஹீரோவோ அவங்க ஒரு கதை பண்ணுவாங்க. அந்த இடத்துல இதெல்லாம் எனக்கு ஏன் கொடுத்த, இந்த பிரச்சனைலாம் எனக்கு ஏன் வரணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கதாநாயகன் வருவான். என்னையே தேர்ந்தெடுத்த அப்படி. அப்போது நீ எதுக்கு தெரியுமா நீ வந்திருக்க அப்படிங்கிற விஷயத்த அந்த கதையை சொல்லும். அதுதான் நீங்கள் பார்க்குற முடிவு. இப்போ அந்த இடத்துல நான் இருக்கிற மாதிரி எனக்கு இருக்கேன் வாழ்க்கையில். எதுக்கு இவ்வளோ கஷ்டங்கள் எனக்கு தரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 நாளாக ஒரு மாதிரி விரைச்சி போன ஒரு ஃபீல் மனசு. ஆனால் அதை தாண்டி நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதா இங்கே ரொம்ப முக்கியம். இந்த ஜேகேவாக இருக்கலாம், ஓஷோவாக இருக்கலாம், தியானம் பண்ணுங்க, உண்மையை தேடுங்க, உங்கள் உள்ளுக்குள்ளே போங்க, உங்களுக்கான ஒரு மீனிங்கை வாழ்க்கையில் கண்டுபிடிங்க, எல்லாம் ஓகே. ஆனால் உங்களை சுற்றி இருக்கிற சுற்றத்தார், உங்களை நம்பி இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சோம் அப்படிங்கிற உணர்வு தான் தியானத்தையும் ஞானத்தையும் தாண்டி இலகன மனசை தாக்குதுங்கிறது ஒரு உண்மை. இவ்வளோ நாள் காத்திருந்த அம்மாவுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், மனைவிக்கு என்ன செய்ய போகிறேன், என் பிள்ளைக்கு நான் என்ன கரெக்டாக பண்ண போகிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு நான் தேடிக்கிட்டு இருக்கேன். என்னோடய ஆன்மீக அந்த இதெல்லாம் தாண்டி, இந்த உள்முக தேடலெல்லாம் தாண்டி ஒரு பெரிய ஒரு வழியை ஒன்று தருது. என்னப்பா ஆச்சுன்னு ஒரு முறை அம்மா கேட்குறதா இருக்கட்டும், அவங்க உங்களை திட்டி வெளியே போன்னு சொல்கிற ஒரு ஃபேமிலியை விட உள்ளுக்குள்ளே வலியை வச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட காட்டிக்காமல் சிரித்து பேசி நமக்கு நம்பிக்கை தர குடும்பம் தான் அதிகமாக நமக்கு வலிக்கும்.
அந்த ஒரு தாங்கிக்கிற வழியாக இருக்கட்டும். நான் வெளியே போகிற இடத்துல நான் சிரித்து தான் பேசணும். என்னை ஒரு சீரியஸான ஆளை யாரும் அங்கே ஒரு எல்லாம் ஒரு 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 முகமுடி ஒன்று போட்டுக்கிட்டு எனக்குள்ளே நான் என்னை வச்சுக்கிட்டு அந்த ஒரு விஷயத்தில் ஒரு கொஞ்ச நாளாகவே அப்படியே என்ன, அதாவது என்ன, எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டத்தை கொடுக்குற அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறேன். இதுதான் இங்கே ஒரு கேள்வியாக இருக்குது வாழ்க்கையில். இது உங்கள் எல்லாருக்குமே வாழ்க்கையில் வரும். உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன தேவை, இது ரெண்டும் இருக்குது. என்ன வாண்ட்டு, உங்களுக்கு என்ன நீடு. அந்த கேள்வி தான் கொஞ்ச நாளாக போட்டு என்ன அலகழிச்சிக்கிட்டே இருக்கு. ஒரு ரோலிங் ஸ்டோன்ஸ் ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், யூ காண்ட் ஆல்வேஸ் கெட் வாட் யூ வாண்ட், பட் இஃப் யூ ட்ரை சம் டைம் யூ கெட் வாட் யூ நீட் அப்படின்னு இருக்கும். நம்மளோட விருப்பம் என்னவாக இருக்கலாம், ஆனால் நமக்கு என்ன தேவைங்கிறது நமக்கு தெரியாமலே இருக்கும். அது அந்த விருப்பத்தை அடைய போகிற அந்த ஒரு பயணத்தில் அவன் அந்த தேவையானதை தேட போய் அவன் எனக்கு தேவையோ அதில் போய் அவன் சேருவான். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். அதுதான் இன்றைக்கி நான் சரி பேசலாம். இது உங்கள் எல்லாருக்குமே இந்த இப்படிப்பட்ட நாட்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லோரும் பேசி சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு அது காதில் அப்படியே ஃபேட் அவுட் ஆகிட்டு எதிர்த்தாப்புல இருக்கிற செவுத்து எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். வீட்டில் கதவை சாத்திட்டு வீட்டில் இருக்கிறவங்கள நம்ம பேசி கஷ்டப்படுத்தாமல் தனியாக ஃபேனை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கலாம். ஆஃபீஸில் அப்படியே ஒரு ஜோன் அவுட் ஒன்று ஆகலாம். இது ஒரு இதுக்கு ஒரு விதமான ஒரு விஷயமாக ஆகும். இது நம்ம திருப்பி பாட்காஸ்ட் சொல்லியிருப்பேன், திருப்பி மறுநாள் காலையில் வரும், திருப்பி எந்திரிக்கணும், திருப்பி நம்ம போகணும். ஆனால் அதுவே ஒரு நாள் அயற்சி ஆகும்போது என்ன பண்ணுறது அப்படிங்கிறதா இங்கே கேள்வி. ஸோ எனக்கு இப்போவே வார்த்தைலாம் அப்படியே தடுக்குது. இவ்வளோ நாள் பாசிட்டிவிட்டியாகவே நான் பாட்காஸ்ட்டில் பேசிவிட்டு இது என்னோட ஒரு டார்க் நைட். ஏன்னா எனக்கு ரொம்ப ஓப்பனாக வல்னரபுளாக இந்த பாட்காஸ்ட்டில் காட்டி நான் பழகிட்டேன். இதை உங்ககிட்ட சொல்லாமல் வேறு யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. நான் ஒரு இடத்துல அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல தள்ளி இருக்குது உலகம். ஒரு இடத்துல போய் எல்லா பக்கமும் நான் செவரு கட்டிட்டேன், இப்போ எந்த பக்கம் போவேன்னு கேட்குற ஒரு இடத்துல மாதிரி போயிருக்கேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு வறண்ட இலையை பெய்கிற முதல் துளி மழை போல் ஒரு யூடியூப் சேனலோ, நான் பேசுகிற பாட்காஸ்ட்டோ, சின்ன சின்ன ஒர்க்கோ, வீடோ, ஆஃபீஸில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோ, அது மூலமாக என்னை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு அடுத்த வேலையை பார்க்க போகலாம். ஆனால் இந்த அயற்சி ஒன்று மனசில் வருதுங்கிறது உண்மை. அது என்ன அது நான் மட்டும் எனக்கு மட்டும் அப்படின்னு இருந்தால் கூட இது வராது. நம்மளை நம்பி அப்படிங்கிற ஒரு வார்த்தை, நம்மளை நம்பி பல உயிர்கள் இருக்குது அப்படிங்கிற வார்த்தை தான், அந்த பாரம் தான், அந்த கில்ட்டு தான், அந்த கணம் தான், அந்த வலி தான். அதுதான் ஒரு மனுஷனை அல்லாட வைக்குது. நிறைய டைமு நல்ல வெயிலில் பஸ் ஸ்டாப்பில் நின்றுக்கிட்டு சாப்பிடாம எந்த பக்கம் வேலை தேடி போகிறதுன்னு நீங்கள் எல்லோரும் நின்றுருப்பீங்க. நைட்டு வீட்டுக்கு போகலாமா இல்லை ஏதாவது ஃப்ரெண்டு வீட்டில் போய் தூங்கலாமான்னு வச்சுருப்பீங்க. சாயந்தரம் பீச்சில் தனியாக உட்காந்து அலைகளை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, திருப்பி போகணுமா யோசிச்சிருப்பீங்க. இல்லை நைட்டு ஒரு 3 மணிக்கு நடு ரோட்டில் நடந்து போயிருப்பீங்க யாராவது. இல்லை மொட்டை மாடியில் நீங்கள் மட்டும் தனியாக படுத்து வானத்தை பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பீங்க. அன்னைக்கு யோசித்து வச்ச பிளான் பண்ண எதுவுமே செய்யாமல் காலையில் டு ஈவினிங்கு வீட்டுக்குள்ளே ரூமை சாத்திக்கிட்டு செவத்தை பார்த்துட்டு வந்துருப்பீங்க. இப்போ நானும் அந்த இடத்துல தான் இருக்கேன். ஆனால் இது கடந்து போகணும் நம்ம எல்லாருமே நம்புவோம். எனக்கு நீங்கள் வேண்டிக்கிங்க, உங்களுக்கு நான் வேண்டிக்கிறேன்.
ஏன்னா எனக்கு இது எந்த டாப்பிக்குமே இல்லை. இதை வந்து என் பாரத்தை முறை நான் இறக்கி வைக்கிறேன். என்னோடய ஆர்ட் மூலமாக, என் கலை மூலமாக, நான் பேசுகிறது மூலமாக. ஏன்னா இப்போது இந்த வோக்லுலி வந்து எனக்கு ஒரு மனசார ஒரு ஆர்ட் ஃபார்ம். மனசார நான் பேசுகிற ஒரு ஆர்ட் ஃபார்ம் அது. இது ரிஹர்சலோ, ஸ்கிரிப்டோ, ஸ்கெட்சோ, ஒரு பிளானிங்கோ இல்லை. எனக்கு என்றைக்கு என் மனசில் பேசுகிறா விஜய்ன்னு தோணுதோ அன்றைக்கி ஆன் பண்ணி பேசுகிற ஒன்று தான். ஆனால் சினிமா நான் ஒரு கதை எழுதணும், காட்சிகள் எழுதணும், 70 காட்சி இருக்கும், ஹீரோ ஹீரோயின் போட்டு எழுதி ஒரு காசு இருக்கிற ஒருத்தர்கிட்ட போய் உட்காரணும், சொல்லணும். எனக்கு அந்த ஒரு கலைப்படைப்பாக நான் செய்கிறதுக்கு எனக்கு ஒரு 20 பேர்கிட்ட நான் கை கட்டி நிற்கணும், 30 பேர்கிட்ட நான் கெஞ்சணும், ஒரு 100 பேர்கிட்ட போய் கை காலில் விழணும்னு ஆயிடுச்சு. ஆனால் இந்த ஒரு வோக்கலி நான் பேசும்போது இன்றைக்கி என்னால் இந்த ஃபோனை ஆன் பண்ணிட்டு நான் பேச முடியுது. இன்றைக்கி நைட் நீங்கள் கேட்டுற போகிறீங்க. இப்படி ஒரு அப்போது யாரோடைய தயவும் இல்லாமல் இருந்தால் கலை ரொம்ப பியூராக வருமா? ஏன் ஒரு எழுத்தாளன் கர்வமாக இருக்கான்? நான் எழுத்தாளனுக்கு அவனும் பேப்பர் மட்டும்தான், அவன் யாரையுமே நம்ப தேவையில்லை. அது எப்படியும் ஒரு 10 காப்பி ப்ரெஷர் பண்ணால் அவன் எழுத்தாளன் ஆகிட்டான். ஆனால் ஒரு சினிமா அப்படி இல்லை, ஒரு நடிகன் அப்படி இல்லை. ஒரு நடிகன் தனியாக நடிகனாக முடியாது. அவனுக்கு கதை எழுதுகிற ஒரு ஆள் இருக்கணும், வசனம் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும், அவனை கேமரா பண்ணுறதுக்கு ஒரு கேமராமேன் வேணும், அவன் நடித்த படத்துக்கு பாட்டு போட ஒருத்தர் வேணும். சில கலைப்படைப்புகள் வந்து ஒரு தனி மனிதனாக செய்ய முடியாது. மற்றவங்கள நம்பி அவங்களோட ஒத்துழைப்பு, அவங்களோட உதவி அப்படின்னு வரும்போது ஒரு கலைஞன் அங்கே பாதி சாகடிக்கப்படுறான், கலை பாதி சாகுது. அதை தாண்டி ஒரு கலை வரும்பொழுது அது பெரிய வீரியத்தோடையும் ஒரு உணர்வோடையும் ஒரு வலியோடையும் இருக்குது. நான் வந்து எல்லோரும் நான் நிறைய கஷ்டப்பட்டேன், எனக்கு இன்னும் நடக்கலை அப்படின்னு எனக்கான ப்ளேமை நான் போட்டுக்கல, அதை நான் சமாளிக்கலை. நானும் கஷ்டப்பட்டேன், நானும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது என்னென்னா பாட்காஸ்ட் கேட்குறவங்களுக்கு இப்படி ஒரு இடத்துல நானும் வந்து நின்றுட்டுருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் என்னை காப்பாற்றிட்டு இருக்கிறது. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன், இந்த ஒரு பாட்காஸ்ட் தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் தான் திருப்பி நாளைக்கு நான் ஒரு புது கதை ஒன்று எழுதணும், ஒரு புது உலகத்துக்குள்ளே போகணும், புது வசனம் எழுதணும், புது காட்சிகள் பார்க்கணும், புது கதாபாத்திரத்தை உருவாக்கணும், புது நபர்களை போய் நான் தேடின வாய்ப்புக்கு போகணும், மறுபடியும் அதே புது உருவோடு திருப்பி ஜீரோலேருந்து திருப்பி அதை ஆரம்பிக்கணும். இது வந்து எல்லாருக்கும் வாழ்க்கையில் இந்த ஒரு டார்க் நைட்டை தாண்டது ரொம்ப முக்கியம். இதை நம்ம உக்காந்துட்டோம்னா காலத்துக்கும் நமக்கு இது வராதுன்னு நினச்சி உக்காந்துருவோம். இது வந்து வந்துடக்கூடாது வாழ்க்கையில் நமக்கு இந்த ஒரு டயர்டு. இந்த பெரிய ஆர்டிஸ்டோட டைரியில் நான் படிக்கிற பழக்கம் இருக்கும். அவங்களோட மன ஓட்டங்கள் வந்து அதில் படிக்கலாம். வேன்கோவோட தான் இருக்கும், ஆல்பர்ட் கேமியோ, சூசன் சோன்டாகு, ஏமியல்னு ஒருத்தர் இருக்கார், தோஸ்தோஸ்கியோட டைரிஸ், நிறைய நோட் புக்ஸ் நிறைய இருக்கும். அதில் அவங்களோட மன ஓட்டங்களை டெய்லி பதிவு பண்ணிக்கிட்டே வருவாங்க. அது அவங்க பழக்கமாக இருக்கும். அது பார்க்கும்போது இந்த மாதிரி இரவுகள்லாம் அவங்க தாண்டி வந்திருப்பாங்க நமக்கு தெரியும். வேன்கோவோட ஒரு லைன் ஒன்று இருக்கும், எல்லாருக்கும் தர்ற மாதிரி அந்த ஒரு ஹார்த் அப்படிம்பாங்க, அதாவது நெருப்பு, எல்லாருக்கும் கதை தர்ற மாதிரி ஒரு நெருப்பான ஒரு இதயத்தை வச்சுக்கிட்டு நான் இருக்கேன், ஆனால் அதில் இளைப்பாற தான் யாருக்கும் ஆசை இல்லை அப்படின்னு எழுதியிருப்பார். அவரோட அது வந்து அன்னைக்கு இவ்வளோ ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு கலைஞனுக்கு வந்து கூட அதை பகிர்ந்துக்க யாரும் இல்லையே அப்படிங்கிற வார்த்தத்தோடு அந்த வரிகள் வந்து ஒரு கர்ப்ப வலி மாதிரி அதில் அமைஞ்சிருக்கும். தோஸ்தோஸ்கியோட டைரிஸ், காஃப்காவோட டைரிகள் எடுத்து பார்த்தா அதில் வந்து ஒரு சராசரியாக வாழ்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு வழியாக இருக்குது அப்படின்னு வரும். அதெல்லாம் படித்து பார்க்கும்போது நம்மளை மாதிரி எல்லாருமே தாண்டி வந்திருக்காங்க அப்படின்னு தெரிய வரும். தோஸ்தோஸ்கிலாம் சொல்லியிருப்பேனே, அவரை சுட்டுக்கொள்கிறதுக்கு ஆர்டர்லாம் வந்து நின்றுட்டார். அன்றைக்கி தான் ஒரு வாழ்க்கையை ஞானம் அடைஞ்ச நிலை தான், சரி சாவ போகிறோன்னு. அப்போது நீங்கள் ராஜாவுக்கு பிறந்தாலும் ஏதோ மன்னிச்சு விட்ருக்காங்க, மரணத்துக்கிட்ட போய் என்னையே நீ காப்பாற்றினேன், அப்போ என் வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி தோஸ்தோஸ்கி நாவல்கள் எழுத கலைப்பக்கம் வந்தாருன்னு சொல்லி ஒரு கதை ஒன்று இருக்கும். இந்த மாதிரி நேரம்லாம் திருப்பி வரும்போது தான் நான் ஓஷோவோட ஏதோ ஒரு புக்கை ஒன்று எடுத்து ஏதோ ஒரு அண்டமான பேஜ் படிக்க ஆரம்பிக்கும் போது மனசு அமைதியாக ஆரம்பிக்கும். அப்போ தான் நம்மளோட அந்த இன்னொரு பக்கம் இருக்குல்ல, நமக்குள்ளே நம்ம தேடிக்கிற அந்த பாதை இருக்குல்ல, அந்த இன்னர் ஜேர்னி, அதோட அருமை நமக்கு தெரியும். நம்ம வெளியில் எதோ ஒன்று இழந்து நிற்கிறோமோ அது உள்ளே நமக்கு கிடச்சிருங்கிறது புரியும் பொழுது எனக்கு தியானத்தோட அருமையோ, தனியாக இருக்கிறதோ அருமையோ,
அமைதியோட அருமையோ பொறுமையோட அந்த அருமையோ பொறுமையான எனக்கு புரிய வரும். நிம்மதிங்கிறது நம்ம வெளியில் நம்ம தேட ஆரம்பிக்கும் பொழுதோ, நமக்கான வேலிடேஷனை வெளியில் தேட ஆரம்பிக்கும் போதோ, ஒட்டுமொத்தமாக நம்ம அதை நம்பி இருக்கும் பொழுதோ நமக்கு வழி வர்றதை நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இப்போ நம்மளை சார்ந்து இருந்தவங்கள நம்ம நல்லா பார்த்துக்கணுங்கிற வழி ஒரு மனுஷனுக்கு ஏன் வருது? அந்த எம்பத்தி ஏன் வருது? இல்லை நான் என் வாழ்க்கையில் தான் வாழ்வேன், எல்லோரும் எப்படியோ போங்கனியா சில பேருக்கு சொல்ல வர மாட்டேங்குது. இந்த பாட்காஸ்ட் கேட்டுருக்கிற எவ்வளோ பேருக்கு இப்படி இருந்திருக்கலாம். எவ்வளவோ கனவுகளை வந்து உங்கள் அம்மாக்காகவும் அப்பாக்காகவும் தங்கச்சிக்காகவும் நல்லா படிக்கிற தம்பிக்காகவும் மறைச்சி வச்சுட்டு உங்கள் வாழ்க்கையவும் சராசரி வாழ்க்கையை வாழ்ந்து முடித்து வெற்றிடமாக உட்காந்துருக்க எவ்வளோ பேர் இந்த வாழ்க்கையில் இருக்கலாம். இல்லை உங்கள் அம்மாவை பார்த்துருக்கலாம், எங்கள் அம்மாவை பார்த்துருக்கலாம். கூட பிறந்தவங்க வாழ்க்கைக்காக, அம்மாக்காக, தங்கச்சிக்காக, யாரோ ஒருத்தங்களுக்காக தங்களை முழுக்க மறத்து போய் வாழ்ந்தவங்களும் இருக்கிறாங்க. அது ஒரே காரணம் மற்றவங்க மேலே இருக்கிற ஒரு அன்பு தான், அந்த ஒரு பரிவு தான். அது வந்து மனுஷனை வந்து நம்மளை ப்ரூவ் பண்ண வைக்கிறதே இன்னொருத்தங்களோட வழியை நம்ம வழியாக புரிஞ்சிக்கிறது தான். நம்மளால் இவங்க ஏன் வருத்தப்படணும், நம்மளால் நமக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது தான் வந்து யோசிக்கிறவங்க கடைசி வரைக்கும் யோசிச்சுட்டே வழியோடு இருந்திருக்காங்க. நீ கூட வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது மனைவி சொன்னாங்க, நீ ரொம்ப புலம்புற, மற்றவங்கள பற்றி புலம்பிக்கிட்டே இருக்க, எப்படி இருப்பாங்களோன்னு. உங்கள் அம்மா அப்படி தான் மற்றவங்கள பற்றி நினச்சி நிம்மதியாக இருக்காங்களா அப்படின்ச்சு. ஆனால் ஆமாம் இல்லை அப்படின்னு. நான் எங்கள் அம்மாவுக்கு எல்லாரை பற்றியும் கவலைப்படுறது தான் வேலையை. அவங்க ஐடென்டிட்டியாகவே அதை ஆக்கிட்டாங்க. சத்தியானா போய் நீ முதல்ல போய் நிற்பா, கவலைப்படுவா. அது வந்து அவங்க கவலைப்படுறவங்க நிம்மதியாக இருக்கிறாங்க. கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தூக்கம் இல்லை அப்படிங்கிறது ஒருவேளை இதுவே நம்மளோட ஐடென்டிட்டியாக நம்ம நினச்சிக்கிறோமான்னு ஒரு டவுட் இருக்குது. ரீசெண்டாக காட் காம்ப்ளெக்ஸ்னு ஒன்று நான் படித்தேன். அதாவது சில பேருக்கு மற்றவங்களோட வாழ்க்கையை ஹீல் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம்னு அவங்களே நம்மளை தன்னை ஸ்பெஷலாக நினச்சிப்பாங்களாம். அதுலேருந்து முதல்ல வெளியே வாங்க. நீங்கள் யார் வாழ்க்கைக்கு நீங்கள் பொறுப்பு இல்லை, உங்கள் வாழ்க்கையை தான் நீங்கள் ஹீல் பண்ணிக்க முடியும்னு படிக்கும் போதெல்லாம் சில விஷயம் தெளிவாக புரிய ஆரம்பிக்குது. இப்போ ஓஷோ சொல்கிறேன், ஜேகே சொல்கிறேன், உங்களுக்குள்ளே போங்கன்றேன், தனிமையை உணருங்கம்பேன். ஆனால் நீங்கள் மட்டுமா தனியாக இருக்கீங்க இந்த உலகத்தில்? உங்கள் வீட்டில் உங்களை சுற்றி சுற்றம் நண்பர்கள்னு எல்லோரும் இருக்கும் பொழுது மனசு ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்களுக்காக ஒரு இறக்கப்படும் பொழுதோ பரிதவிக்கும் போதோ பதட்டம் வாங்கும்போது நம்மளால் தடுக்க முடியலையேங்கும் போது தான் அது என்ன வகையான ஒரு வாழ்க்கையின் சூழ்ச்சி நமக்கு தெரியல. என்னால் என்னையும் பார்த்துக்க முடியல, ஆனால் மற்றவங்க கஷ்டப்படும் போது எல்லாம் வருத்தப்படாமல் இருக்க முடியலங்கிறது போது தான் உலகம் வந்து எவ்வளோ வலியாக இருக்குன்னு நமக்கு புரியுது. ஸோ இப்போ நாளைக்கு நான் திருப்பி இந்த 3 நாளாக மறந்துட்டு அழகான சிங்க்ரானிசிட்டி வந்துச்சு. இந்த கஷ்டத்துலேருந்து நான் என்ன கதை எழுதணுங்கிற ஒரு சிங்க்ரானிசிட்டி வந்துச்சு. அதை நம்பினேன். அது மேலேயும் கோவம் வந்துச்சு. உன்னால தான் பிரச்சனை, உன்னை மாதிரி ஒரு நல்ல சயின்ஸை நம்பி நான் இவ்வளோ நாள் நான் இதாகிட்டேன் கோவப்பட்டேன். திருப்பி மனசு வந்து இல்லை 90% வந்துட்டேன், இன்னும் 10 தானே, இன்னும் கொஞ்சம் கதவு தட்டு அப்படின்னு திருப்பி நாளைக்கு காலையில் இருந்துச்சு திருப்பி பழையபடி வேலை செய்ய ஆரம்பிப்பேன். திருப்பி வீடியோ வரும், திருப்பி பாட்காஸ்ட் வரும், திருப்பி சினிமா கதவை போய் நம்ம தட்டுவோம், திருப்பி நம்ம அலைவோம், எல்லாம் வரும். ஆனால் இந்த டார்க் நைட்டை நீங்கள் தாண்டணுங்கிறது ரொம்ப முக்கியம். சில பேர் இதை தாண்டாமலே விட்டுருவாங்க. சில பேர் இப்படி வந்துட போதும்னு தன்னை கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ அது இந்த மாதிரி ஒரு ஜோனில் யாரெல்லாம் இருக்கீங்களோ, எல்லா பக்கமும் எனக்கு பிளாக்காக இருக்குது, நான் நினச்சது எதுவுமே நடக்கலை, எனக்கு எதுவுமே வரமாட்டேங்குது, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு மட்டும் ஏன் அப்படின்னு எல்லா கதவும் சாத்திருச்சுன்னு நினச்சி உங்கள் மைண்டு ஃப்ரீஸ் ஆகிட்டு பிளாக் ஆகிட்டு கத்த முடியாமல் உங்களுக்குள்ளே புழுங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த செவுறு ஒரு நாள் உடையும், அதில் ஒரு கீறல் வரும், அது ஒரு அழகான ஒளி வந்து உங்களை தூக்கிட்டு போகும் அப்படின்னு நானும் நம்புகிறேன். இன்றைக்கி அந்த இருளில் மாட்டிக்கிட்டு இருக்கிற விஜயவதராஜ் நாளைக்கு காலையில் வெளிச்சத்துக்கு வருவான். அவன் திருப்பி வேலையை பார்ப்பான், அவன் திருப்பி ஓடுவான். வாழ்க்கையை ஓடுவான்னு சொல்ல பிடிக்காது. வாழ்க்கையை ஓடுங்கம்பாங்க. ஓடுறது வாழ்க்கை இல்லை, வாழ்கிறது தான் வாழ்க்கை. திருப்பி இருப்பான், திருப்பி எனக்கு பிடிச்சதை பண்ணுவான், திருப்பி டயர்ட் இல்லாமல் அந்த வேலையை போய் செய்வான். அது ஒரு பதில் ஒன்று வரும், அது போயிட்டே தான் இருப்பான். ஆனால் உங்களுக்கு என்ன வேணுமோ சில சமயம் கிடைக்காது, ஆனால் உங்களுக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி.
இது உங்கள் ஜெயவரதராஜன் ஓக்கலோடி.